achievement is what something is fully accomplished. Opportunities are the key factor to achieve. வீட்டுக்கு போகாம ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏன் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்லை. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ப்ளீஸ். நீங்க கஷ்டத்துல இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? எதுவா இருந்தாலும் சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். கிரிக்கெட் விளையாடுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் ராக்கர்ஸ் டீமுக்காக விளையாடி ட்ராஃபியை வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு முறை கூட அந்த டீமில் நான் செலக்ட் ஆனதில்லை. ஒவ்வொரு வருஷமும் என்னை ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. நீ நல்லா கிரிக்கெட் விளையாடுவேன்னு நான் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நீ ஏன் செலக்ட் ஆகலை? நான் வெறும் திறமைசாலி மட்டும்தான். ஆனால் அந்த டீமில் இருக்க பசங்க எல்லாம் பெரிய அடிச்ச பசங்க. கிரிக்கெட் கிட் பேக்லாம் அவங்கக்கிட்டயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பணம் கொடுத்து பெரிய பெரிய கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஈஸியாக செலக்ட் ஆடுறாங்க. ஆனால் என் கிட்ட திறமை மட்டும்தான் இருக்குது. என்னுடைய தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டது என்னோட தப்பு தான். மனோஜ், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. லட்சியத்தை அடையணும்னா தகுதி என்றைக்குமே ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. நீ திறமைசாலி தானே? உன்ன மாதிரி எத்தனை திறமைசாலிங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நீ ஏன் ஒரு டீம் ஆரம்பிக்க கூடாது? மேம், இந்த ராக்கர்ஸ் டீமை பற்றி சரியாக தெரியாமல் பேசுகிறீங்க. லாஸ்ட் 4 வருஷமாக அவங்க தான் சாம்பியன்ஸ். இந்த வருஷமும் அவங்க தான் சாம்பியன்ஸாக வருவாங்க. நான் ஒரு சாம்பியன் டீமில் சேர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறுமா? அப்படி இல்லைன்னா நானே ஒரு டீமை உருவாக்கி தோற்று போடணுமா? இத்தனை வருஷமா அந்த டீம்ல வாய்ப்பு கிடைக்காம தோத்து போய் தானே வர. இந்த வருஷம் தோத்தாலும் அடுத்த வருஷமா தான் அவங்கள ஜெயிக்க முயற்சி பண்ணால. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நான் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ண இடமும் கிரிக்கெட் கிட் பேக்கும் என்கிட்ட இல்லை. அதுதான் என் நிலைமை. சரி இரு, நான் என் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார். தோல்விகளை ஏற்றுக்க முடியாமல் இருந்த எனக்கு என்னுடைய மேம் சொன்னது எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அடுத்த நாள், மனோஜ், நான் எங்கள் சார்கிட்ட பேசிட்டேன். அவர் சொந்த இடத்துலையே நீங்கள் விளையாட அவர் இடம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுக்கு இந்த கிரிக்கெட் கிட் பேக்கையும் வாங்கி கொடுத்துருக்காரு. நாளைக்கு நீ உன் டீமோட வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆரம்ப காலத்தில் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தோண்டு போனேன். ஆனால் என் மேம் என்னை விடலை, ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சில நேரம் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு வெற்றிக்கான சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கும் போது வெற்றி அடைய சில எளிய வழிகளும் கிடைக்கும். என்ன மனோஜ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? மேம், இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? இந்த வருஷம் நடக்க போகிற டோர்னமெண்ட்டுக்காக ராக்கர்ஸ் டீமில் என்னையே செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆசை நிறைவேற போகுது. நான் அந்த டீமில் விளையாடினா கண்டிப்பாக என்னால் அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்க முடியும். மனோஜ், நீ போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்க போது நீ ஏன் பாதை மாறணும்? நீ ஏன் உன் டீமை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணக்கூடாது? இல்லைங்க மேம், ராக்கர்ஸ் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீமை எந்த டீமாலும் ஜெயிக்க முடியாது. நான் சின்ன டீமை வச்சு தோத்து போறதை விட பெரிய டீம்ல ஜெயிக்கிறது தானே பெருமை.
இந்த வாழ்க்கை நம்மளை எவ்வளவுதான் அடிச்சு வச்சாலும் நாம அங்கேயே அடங்கி போக போறோமா இல்ல அடுத்தடி எடுத்து வச்சு போக போறோமாங்கிறது உன் கையில தான் இருக்கு. எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. இப்போ உனக்கு புரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா புரியும். நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுக்கு இருக்க மதிப்பு சுலபமா கிடைச்சதுக்கு இருக்காது. இப்படிதான் நான் ராக்கஸ் டீம்ல பெற்ற வெற்றிய யாரும் பெருசா கொண்டாடல. என்னுடைய வாழ்க்கை பாதை மாறியது. அங்க நான் சந்திச்ச என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான 4 நபர்கள். தன்னை எப்பவுமே அன்லக்கின்னு நினைக்கிற அகஸ்டின். 5 வருஷமா 12 கம்பெனிகளில் வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டேன். ஆனால் ஒரு கம்பெனியில் கூட செலக்ட் ஆகலை. அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏழ்மையில் இருக்கிற மேகவர்ஷினி. குடும்ப ஏழ்மைக்காகத்தான் யூஜி மட்டும் படிச்சுட்டு பிஜி படிக்க முடியாமல் ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க என்னன்னா வெறும் யூஜி படித்ததுனால கம்மியாக தான் சேலரி தருவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிற குடும்ப கஷ்டத்துக்கு இந்த சேலரி பத்தாது. என்ன பண்ணுறதுனே புரியல. எது கேட்டாலும் கோபப்படுற அவசினி. காலேஜ் படிப்பை இப்போ தான் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் சேரலான்னு பார்த்தா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை தருவாங்களாம். அப்போ படித்து முடிச்சுட்டு வரவங்களாம் எங்கே தான் வேலைக்கு போகிறது? கூச்ச சுபாவம் உள்ள கிரிவர்ஷன். எல்லா திறமையும் குவாலிஃபிகேஷனும் இருக்குது. ஆனால் என்னோட கூச்ச சுபாவத்தினால யார்கிட்டயும் சரியாக பேச முடியல. எந்த இன்டர்வியூவும் சரியாக அட்டன் பண்ணல. எனக்கு யாருமே வேலையும் கொடுக்க போகிறது இல்லை. இவ்வளோ கேஷுவலாக நடந்து வரது பார்த்தா இவளுக்கு கண்டிப்பாக வேலை வச்சிருக்கும் போது. ஹாய், ஐ எம் வர்ஷினி அண்ட் யூ? ஐ எம் மனோஜ். ஐ எம் மேகவர்ஷினி அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் சென்னை. எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, ஆனால் உங்களுக்காக இந்த வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எனது எனக்கு வேலை கிடைச்சதா? நானும் உங்களை போல ரிஜெக்ட் ஆகி தான் வந்து உக்காந்துருக்கேன். எனது உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? அப்போ அவள் கேஷுவலாக நடந்து வந்தீங்க. வேலை கிடைக்கலன்ற கஷ்டமே உங்களுக்கு இல்லையா? இவ்வளோ கேஷுவலாக ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணுறீங்க. எங்களை பாருங்கள், ஃபெயிலியர்ஸை ஏற்றுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நான் தோல்விகளை சின்ன வயசுலேருந்தே நிறைய சந்திச்சிருக்கேன். அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ கூட அடுத்து என்ன பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததான் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. இனிமேல் தான் யோசிக்கணும். அடுத்தது நீங்கள் எங்கன்னா வேலைக்கு சேர்கிற மாதிரி இருந்தால் எங்களையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட வேலை தேடலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம எங்கே போனால் ரிஜெக்ட் தானே ஆகிறோம். அதுக்கு நம்மளே ஒரு சின்ன கம்பெனி தொடங்கினா என்ன? எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளோட முன்னேற்றத்துக்காக உழைப்போம். என்னது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? அது எப்படி நம்மளால முடியும்? அதுக்கான தகுதி நம்மள்ட்ட இருக்கா? லட்சியத்தை அடையணும்னா என்றைக்குமே தகுதி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் படத்தை முதல்ல எல்லாம் போடுவோம். நம்ம போகிற வழி சரியாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நீங்கள்லாம் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க. அதோடைய முடிவை பற்றி கவலைப்படாதீங்க. தோல்விங்கிறது எனக்கு ரொம்ப பழகப்பட்ட விஷயம். அதில் நான் ரொம்ப ஈஸியாக பாடம் கற்றுப்பேன். அதனால் உங்கள் எல்லாரையும் நான் வழி நடத்தி கொண்டு போகிறேன்.
நம்மளுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வாய்ப்பு. Guys, please gather for the meeting. As we are ready. இத்தனை வருஷமா நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானதுன்னு நமக்கே தெரியும். முதல் வருஷம் நம்ம கம்பெனியோட நம்மளால ₹1 கூட சம்பாதிக்க முடியல. நம்ம குடும்ப சைட்ல இருந்தும் ஃபினான்ஷியலாகவும் நம்ம சந்திச்ச கஷ்டங்கள் ரொம்ப நிறைய. அடுத்த வருஷம் நமக்கு கிடைச்ச சிறு லாபத்தை வச்சு சில பேங்க்ஸ் நம்மளை நம்பி லோன் கொடுத்தாங்க. அடுத்த 2 வருஷமும் அந்த லோன் கட்டவே நம்ம வருமானம் சரியா இருந்தது. போன வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தாண்டி முதல் முறையா நம்மளுக்கு லாபம் கிடைச்சது. இந்த வருஷம் அந்த லாபம் 10 மடங்கா பெருங்கிருக்கு. இதை விட இன்னொரு பெரிய வருஷம் என்னன்னு தெரியுமா? நம்மளாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆனோம்ல, அந்த கம்பெனி நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ண பல கோடி ரூபாய் தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. That's a great achievement. We won Manoj. That's a great news. இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம முன்னாடி ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இப்போ நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை ஈக்குவலாக பிரிக்க போகிறேன். இதில் யாருக்கெல்லாம் உங்களுடைய ஷேர்ஸை அந்த பெரிய கம்பெனிக்கு கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும், எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியும். மனோஜ், நாங்கள் உன்னை நம்பி வந்தப்போ சந்தோஷமா வாழணும், பணக்காரனா வாழணும்னு நினச்சி வரல. அடுத்த நாள் வாழ்ந்தா போதும் வந்தோம். இப்போ என்னென்ன பாதியிலே விட்டு போலன்ற? நம்ம கஷ்டப்படும் போதும் நஷ்டத்தில் இருக்கும் போதும் யாராவது நம்மளை கண்டுக்கினாங்களா? இப்போ நம்மளோட குடும்பம், சொந்தக்காரங்க, வெளி ஆளுங்கன்னா நம்மளை மதிக்கிறாங்கன்னா அது நாம பெற்ற வெற்றி. அது நம்மளை விட்டுறவே கூடாது. நீ உன்னுடைய ஷேர்ஸை அந்த பெரிய கம்பெனிக்கு விற்க போறியா? நீ கொடுக்கறதா இருந்தா சொல்லு, நாங்களும் கொடுத்துட்றோம். அது மட்டும் என்னால் முடியவே முடியாது. இப்படிதான் சின்ன வயசுல ஒரு டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னு லட்சியத்துல ஒரு சின்ன டீம் உருவாக்கி முயற்சி செஞ்சேன். நான் உங்களை வழி நடத்துன மாதிரி அன்னைக்கு என்ன வழி நடத்துனது என்னுடைய மேம். ஆனால் கடைசியில் அவங்க கைடன்ஸில் நான் போகிற பாதை சரியாக இருந்தாலும் தோல்விக்கு பயந்து வெற்றிக்காக என் வழியை மாற்றினேன். அன்னைக்கு மட்டும் நான் தோல்விக்கு பயப்படாமல் இருந்திருந்தா அதுக்கு அடுத்த 2-3 வருஷம் நான் தோற்றிருந்தா கூட கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் விளையாட்டுங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற. நான் ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காக நீங்களும் ரிஸ்க் எடுக்கணும்னு நான் விரும்பலை. ரிஸ்கை பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ தோல்விங்கிறது எங்களுக்கு வந்தானே பழகிடுச்சு. நான் ரிஸ்க் எடுக்க ரெடி. அப்படி தோத்தா என்ன, நம்ம பண காசு தானே போவோம். நம்ம நம்பிக்கை நம்மளை விட்டு என்னைக்கும் போகாது. என்ன மனோஜ், எங்கள் வாழ்க்கையில நினைச்சு பயப்படுறியா? இது நீ கொடுத்த வாழ்க்கை. இதில் என்னைக்கும் நான் உனக்காக நிற்பேன். இது நம்ம கம்பெனி. எதிர்த்து வர்றது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாமளும் எதிர்ப்போம். நீ மட்டும் உன் நம்பிக்கையை கைவிடாத. வெற்றி தான் பெருசு நீங்கள் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அதை விட பெருசு சாதனை. இன்னைக்கு நம்ம வெற்றி அடையணுன்றதை விட நாளைக்கு நம்ம சாதிக்கிறோன்றது தான் முக்கியம். இவங்களால என்னடா முடியும்னு பேசிட்டு இருந்த உலகம் வந்து நின்று சாதிச்சாங்கடான்னு பேசணும். இதுதான் என்னுடைய மேம் என்கிட்ட எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்னைக்கு நான் அதை செய்யலை. இன்னைக்கு நான் சாதிச்சுட்டு அந்த சாதனையோடு தான் அவங்கள போய் நான் பார்க்க போகிறேன். ஒரு பெரிய வெற்றிக்கான வாய்ப்பை அங்கே நாங்கள் தவறி விட்டோம். ஆனால் அங்கேருந்து சாதனைக்கான வழியில் பயணிக்க ஆரம்பித்தோம். அடுத்த 5 வருஷத்தில் எங்களுடைய கம்பெனி இந்த நாட்டினுடைய நம்பர் 1 கம்பெனியாக உருவாச்சு. நானும் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஆனேன். வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் என் மேமை போய் பார்க்கணுன்னு உறுதியாக இருந்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் மேமை பார்க்க போகிறேன். அவங்களுக்கு உன்னை ஞாபகம் இருக்குமா? தெரியலை, அவங்கள பார்த்ததான் தெரியும். மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மனோஜை பற்றி இந்த நாட்டில் இருக்க எல்லோருக்கும் தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியாமல் போவோம்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். மனோஜ், அங்கே பாரு, அங்கே இன்னும் நிறைய பேர் ஆட்டம் பாட்டமாக இருக்காங்க. அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? இது யார்கிட்டயாதுன்னு கேட்கலாம். அண்ணா, அங்கே என்ன நடக்குது? எல்லாம் ஆட்டம் பாட்டமாக இருக்காங்க. மனோஜ், உங்கள் மேமோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, நாமளும் போய் அதில் கலந்துப்போம். எங்களோட வாழ்த்துக்களையும் உங்கள் மேமுக்கு சொல்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், சொல்லுங்கள், என்ன வேணும்? டேய், அவங்களுக்கு உன்னை ஞாபகம் இல்லைடா. அவங்க உன்னை மறந்துட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஞாபகப்படுத்து. அப்போ உன்னோட ஞாபகம் வருதான் பார்ப்போம். நான் மனோஜ், உங்களோட பழைய ஸ்டூடெண்ட். இப்போ நான் தான் இந்தியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். லாஸ்ட் 2 டேஸாக
இவரை பற்றி தான் நாடே பேசிட்டு இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். அந்த மனோஜ் நீங்கள் தானா? இன்னைக்கு நீங்கள் என்னை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க மேம், நாங்கள் வரோம். ஜஸ்ட் அ மினிட். இவ்வளோ பெரிய நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் என்ன பார்க்க வந்துட்டு வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன பரிசு. அது இப்போ வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ், மேம் உன்னை மறக்கல. நீ சாதனை பண்ணிட்டு அவங்கள பார்க்க வருவேன்னு நம்பியிருக்காங்க. மேம், மனோஜ் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். அவன் மட்டும் இல்லை, நாங்களும் ஜெயிக்க நீங்கள் தான் காரணம். ஆமாம், அவன் உங்களை பற்றி இவ்வளோ சொல்லியும் உங்கள் பேரை மட்டும் சொன்னதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்கணும்னு எங்களுக்கே தோணுது. உங்கள் பேர் என்னங்க மேம்? கல்யாணி. Surprise from Sandhya and Saranya ma'am from foreign. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகந்த முதல் மலரும் நீ, நான் வாழ்ந்த முதலரை நீ, நான் வரைந்த முதல் பகல் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீ. அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீயே தாயே. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர்த்தீயே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே, காலாட்டிடும் என் தோழி நீயே, ஏற்றமே வெயில் நீயே, சென்றால் சென்றல் நீயே. செப்டம்பர் பம்பையே, அக்டோபர் வாடையிலேயே, ஆய்காய்க்கு உன்னை போல் ஒரு தாய்தான் இருக்க. என்ன வேணும் வாழ்வில் ஜெயிக்க, உன்னை போல் ஒரு தாய்தான் இருக்க. என்ன வேணும் வாழ்வில் ஜெயிக்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே கருவிலே உன்னை கேட்கிறேன் ஒரு முறை அழகுனே, உன் சிங்க முகம் அது பதற்கு மட்டுமே. ஏறு ஏறு ஏறு